இதுக்கு முன்னாடி திமுகல ஜெயிக்காதவங்களுமே தீக்குளிச்சு நிறைய விஷயங்கள் திமுகவுல எலெக்ஷன்ல ஜெயிக்காதவங்க இல்ல தப்பு. அந்த வாதமே மக்கள் தான் ஜாவம். அப்புறம் ஆடு மாட தீக்குளிச்சாகும். அதுக்காக யாரும் சாகல. மொழிப்போருக்காக, உலகத்திலேயே மொழிப்போருக்காக இறந்து போனவர்கள் தமிழர்கள் தான். ரெண்டாவது கருணாநிதி பிடிச்சி ஜெயிலில் போட்டா தீக்குளிச்சாவான். கருணாநிதி வைகோவை கட்சி விட்டு நீக்கினாரு. அதுல ஒரு 6 பேர் தீக்குளிச்சதான். இப்ப அந்த தீக்குளிச்சு யாரும் சாவறதில்லை. ஏன்னா தலைவன் பூரா ஏமாற்றும் பேர் வழி. கருணாநிதி ஆகட்டும், வைகோவாகட்டும், எல்லாம் ஏமாற்றும் பேர் வழின்னு முடிவு பண்ணி இப்ப அந்த அரசியல் தற்கொலை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப முடிவுக்கு வந்த அந்த அரசியல் மீண்டும் தாவைக்கால ஆரம்பிக்குது. நீங்க திருமுருகன் காந்தி இயக்கத்துல கூட ஒரு இளைஞர் ரயில் விழுந்து தற்கொலை செத்து போயிட்டான். அவனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்து போக வேண்டிய ஆள் அவன். தற்கொலை பண்றவன் உலகத்துல போராடுகிற எல்லா புரட்சியாளர்களும் யுத்தம் பண்ணித்தான் சாகுறான். இவனை தற்கொலை போய் சாகுறான். அப்ப இது ஒரு இனமா, இது ஒரு மனிதனமான்னு பாருங்க. முட்டாப்பைய முத்துக்குமார் ஈழ பிரச்சனைக்காக அவன் மனைவி ஊத்தி செத்து போயிட்டான். 3 முட்டாள் அவன். பாவேந்தர் தான் சொல்லுவார், உன்னை சாகடிப்பவனை சாகடிக்காமல் சாகுறாயே தமிழாங்குவார். எதிரியை நோக்கி என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும். எதிரியை ஒழிக்கணும். பாகிஸ்தான் ராணுவம் வர்றானா போய் இந்திய ராணுவத்துக்கு தற்கொலை செத்து போயிட்டான்னா என்ன நடக்கும்? தீவிரவாதி ஊடுருவுறான் காஷ்மீருக்குள்ள. அவனை என்ன பண்ணணும்? அழிக்கணும். அதுதான் ஒரு யுத்த வீரனுக்கான தகுதியை தவிர பாகிஸ்தான் ஊடுருவிட்டான்டா உள்ள மனைவி செத்து போயிடலாமா? அப்ப இந்த முட்டாள்கள் உடைய அரசியல் முழுமையாக தமிழத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. இவங்கிட்ட அறிவுபூர்வமான கம்யூனிசம் போய் சேரல.